இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். எசாயா 7:14. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக்கி ஒரு குமாரனை பெறுவார் இல்லையா, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடணும். அப்ப இது பெரும்பாலும் இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்கள் அதிகமாய் நம்ம வாசிக்கப்படுகின்ற ஒரு திருவாசகமாக இது இருக்கு. இதுல கன்னி கர்ப்பவதி ஆகி குமாரனை பெறுவார். இஸ்ரேல் சமூகத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஆண் தான் பேரை வைப்பாங்க, அதாவது அந்த குழந்தைய தகப்பன் தான் பேரை வைப்பாங்க. அப்ப அந்த குழந்தைய தாய் வைக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து கூட யோசேப்பு தான் பேரை வச்சார். அப்போ இது இருக்கிற ஆண் சமூகத்துடைய மிகப்பெரிய ஒரு உரிமையாக அது இருக்கு. இப்ப கன்னி கர்ப்பவதி ஆகி அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்துல புரிஞ்சுக்கலாம். ஒன்று, சின்ன வயசுல கன்னியா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த கன்னி. இன்னொன்று, திருமண வயதை எட்டி திருமணமாகாமல் முதிர்ந்த வயது இருக்கக்கூடிய கன்னியாக இருக்கிறவங்க. அப்ப ரெண்டு கேட்டகரி இருக்கிறாங்க இந்த கன்னியிலே. அப்போ இந்த கன்னி கர்ப்பவதியாக ஒரு குமாரனை ஒரு மகனை பெற்றெடுக்கிறாங்க, இம்மானுவேல் பேர் வைக்கிறாங்க. இது எப்படின்னாக்கா, அதாவது இது எங்க நடந்தது, இது இயேசு கிறிஸ்துவோடு பிறகு ஒப்பிடப்பட்டது. அதை நான் தெளிவா உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். அதாவது எகிப்தில இருந்து மக்கள் விடுதலையாய் வந்த பொழுது இந்த இஸ்ரேல் சமூகம் என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் கடவுள் எங்க கூட இருக்கிறார், கடவுள் எங்களுக்கு எல்லாம் வாழ்வு கொடுக்கிறார் அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. கடவுள் எங்க கூடவே இருக்கிறார், அவர் இம்மானுவேலரா இருக்கிறார் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு இஸ்ரேலுக்குள்ளும் அது இருந்ததுங்க. அதனால்தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு பிறக்க அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் பேர் வைக்கிறாங்க. ஏன்னா கடவுள் எங்க கூட இருக்கிறார். யாருடைய காலத்துல இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா, ஆகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசருடைய காலத்துலதான் அந்த குழந்தை பிறக்கிறது. அதாவது இந்த ஆகாசனுடைய காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அவருடைய அரண்மனையில அந்த பொறுத்து அநேக கன்னி பெண்கள் இருந்தாங்க. சின்ன வயசுல திருமண வயதை எட்டின பெரியவங்க தான், பெரிய பெண்கள் தான் இருந்திருக்கிறாங்க. அப்ப நிறைய பெண்கள் தான், அதுல ஒரு பெண் கன்னி பெண் தான் கருவுற்றிருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் அப்படின்னு பேரை வைக்கிறாங்க. ஏன்னா கடவுள் எங்க கூட இருக்கிறார் அப்படின்னு. அப்ப இந்த குழந்தை என்ன செய்கிறதுன்னா, நல்லாட்சி புரிகிறது. அதாவது அது இஸ்ரேல் சமூகமா இருந்தாலும் சரி, சீரியாவாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு மகிழ்ச்சியாய் இல்லாத எந்த அரசராக இருந்தாலும் எந்த அரசாட்சியாக இருந்தாலும் அது ஒழிந்து போகும் அப்படின்னு நினைச்சிட்டு மக்களை நல்ல மகிழ்ச்சியினூடே சந்தோஷமா வச்சிருந்த ஒரு காலகட்டத்துலதான் இந்த இம்மானுவேல் இருந்தார். அப்ப இம்மானுவேலுடைய ஆட்சியை குறித்து எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் முடிந்தது. கிட்டத்தட்ட 750 வருடம் கழிச்சு, ஆகாசுடைய காலத்துல இருந்த காலகட்டங்களுக்கு அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் பேரை வச்சாங்க. 750 வருடங்கள் கழித்து இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இயேசுவுக்கு அந்த பெயரை வைக்கிறாங்க. அப்ப இயேசுவுக்கு பெயரை வச்சு அப்ப யோசிக்கிறாங்க, அங்கே ஆகாசுடைய அரண்மனையில இருந்த கன்னி பெண்ணு ஒருவருக்கு குழந்தை பேர் இம்மானுவேல். அப்ப இங்கேயும் மரியா கன்னியாக இருக்கிறார், அவருடைய வயிற்றிலும் ஒரு மகன் பிறக்கிறார் அப்படின்னாக்கா, அப்ப அதை அவர்கள் ஒப்பிட்டு பார்த்தாங்க. அந்த இம்மானுவேலை இயேசுவினுடைய பிறப்போடு ஒப்பிட்டு பார்த்தாங்க. அங்கே கடவுள் நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற பொருள் போடும்படியா வச்சாங்க. இங்க மரியாளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, இயேசு பிறக்கிறார், கடவுளுடைய குமாரன், கடவுளுடைய மகன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு உண்மையை தான் அவர்கள் அந்த நிலையில தான் அந்த பெயரை சூட்டி இருக்கிறார். அப்படின்றால் இந்த இம்மானுவேல் என்றால் கடவுளுடைய மகன் நம்ம கூட இருக்கிறார். அப்படி என்றால் இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்களிலே கடவுள் மகனாக, கடவுள் தம்மையே கையளித்தவராக, தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த என்றென்றும் நம்மோடு இம்மானுவேலராய் என்றென்றும் நம்மோடு அவர் ஆட்சி செய்யவே, மக்களை நல்வழிப்படுத்த, மகிழ்ச்சியினுடைய நடத்தவே ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறார். அப்படி என்றால் மகிழ்ச்சிக்காகவே, மக்கள் சந்தோஷமா வாழ்வதற்காகவே ஆண்டவரை அத்தனை துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அல்லவா? அப்படி என்றால் நம்ம வாழ்க்கையில என்னாலும் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார், எனக்காக பிறந்திருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை மீட்பதற்காக நீர் இம்மானுவேலராய் பிறந்திருக்கிறீர். உங்களுடைய மீட்பின் அனுபவத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்ணுணர எங்கள் கிருபை தார். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.